முருகனை வணங்குறவங்களா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. நீங்க முருகர வணங்கும் பொழுது, அவருக்கு ரொம்ப பிடித்தமான நட்சத்திரத்த நம்பளோட மனப்பலகையிலயோ, அப்படி இல்ல நம்மளால கோலங்கள் போட முடியலன்னா, அவரோட திருவுருவ படத்துக்கு கீழ மஞ்சள்ல நம்ம வந்து நட்சத்திரங்கள போட்டு, "ஓம் சரவண பவா" அப்படிங்கிறத எழுதலாம். அப்படி எழுத முடியலன்னா, அந்த இடத்துல குங்குமம் வச்சு, அவர மனதார "ஓம் சரவண பவா" அப்படின்னு சொல்லி வணங்கலாம். அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பா பரிபூரணமா கிடைக்கும். முருகனை வணங்குறவங்களா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. நீங்க முருகர வணங்கும் பொழுது, அவருக்கு ரொம்ப பிடித்தமான நட்சத்திரத்த நம்பளோட மனப்பலகையிலயோ, அப்படி இல்ல நம்மளால கோலங்கள் போட முடியலன்னா, அவரோட திருவுருவ படத்துக்கு கீழ மஞ்சள்ல நம்ம வந்து நட்சத்திரங்கள போட்டு, "ஓம் சரவண பவா" அப்படிங்கிறத எழுதலாம். அப்படி எழுத முடியலன்னா, அந்த இடத்துல குங்குமம் வச்சு, அவர மனதார "ஓம் சரவண பவா" அப்படின்னு சொல்லி வணங்கலாம். அவருடைய அருள் நமக்கு